ஓகே இதுக்கு ஸ்ட்ரைட்டாவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. ஓகே டேய் எந்திரா. ஓகே என்னடா நாகா கரெக்ட் கொண்டு வா. கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. You have arrived at your destination. ஓகே ஆர்ஐபி ஏரியா. மை காட். கூகுள் மேப் போய் சொல்லாது. இல்ல மச்சான். ஹாய், வெல்கம் டு ஓப்பன் சிசேம் யூடியூப் சேனல். சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் போகிறதுக்காக நான் கூகுள் மேப் போட்டு அங்கே போய் நின்னா அது ஒரு வீடு லொக்கேஷனை காமிச்சிருக்கு போல். அது தெரியாமல் நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டோட மாடி வரைக்கும் போய் நின்னா அந்த டெம்பிள் லைட்டாக தெரியுது. அந்த டெம்பிள் போகிறதுக்கான வழி அந்த சைடு எங்கேயுமே கிடையாது. ஸோ நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இங்கே சிங்கப்பூரில் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வீக்கெண்ட் மட்டும்தான் லீவ் இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும்தான் நாங்கள் சிங்கப்பூரில் சுற்றி பார்க்குறது எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். வீக் டேஸ்லேயே நம்ம தனியாக போய் சுற்றி பார்ப்போன்னு பழையலை புத்திஸ்ட் டெம்பிள் போகிறதுக்கு பிளான் பண்ணி நானே என் பேபி மட்டும் கிளம்பிட்டோம். கூகுள் மேப்லேயே போய் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்ததில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த டெம்பிள் தான் போகிறோன்னு டிசைட் பண்ணி அதுக்கு டேரக்ஷனும் போட்டோன்னா 31 மினிட்ஸ் தான் காமிச்சது. எங்கள் லொக்கேஷன்லேருந்து பழையலை புத்திஸ்ட் டெம்பிள் போகிறதுக்கு டோட்டலாக 5 பஸ்ஸஸ் காமிக்குது. நம்பர் 14, 46, 222 அண்ட் லாஸ்ட்டாக 45. ஸோ நம்மளோட வாக்கிங் டிஸ்டன்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு தான் நம்மளோட பஸ்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்மளோட வாக்கிங் டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கிறதுனா நம்பர் 14 பஸ் தான். ஸோ நம்ம 14 பஸ்ஸை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். நம்பி தான் போகிறேன். நம்ம ஒன்றா கூட பரவாயில்ல, அங்கங்கே கேட்டுட்டு கூட நம்ம போய்க்கலாம். பட் இங்கெல்லாம் அப்படி கேட்க முடியாது. ஸோ கூகுள் மேப்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டு தான் பஸ் எடுத்து இந்த ஸ்டாப் வந்து இறங்குறதுக்குள்ளே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு. தென்னமரா ஸ்டேஷன் எக்ஸிட் பியில் நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டோம். தென்னமரா ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அதை தாண்டி ரைட் கட் பண்ணி போனோம் அப்படின்னா டெம்பிள் வந்துடும். எப்படி ஸ்ட்ரைட்டா போலாமா ரைட்டு போலாமா? ரைட்டு காட்டுற. ரைட்டு போங்க. ஏய் ஸ்ட்ரைட் தான்டா பெரிய ரோடா இருக்கு. ரைட்டு சின்ன ரோடா இருக்கு. வண்டில போங்க, பயப்படாம போங்க. பார்த்தா ஆட்டோ ரூட் மாதிரி தெரியுது. அதுக்குள்ள போய் இங்க பாருங்க. டேய் எல்லா வண்டியும் அங்கிட்டு போகுதுடா. எல்லா வண்டியும் போறத நீங்க ஏன் போறோம்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைங்க. முதல்ல நீங்க முன்னால போங்க சொல்றேன். டேய் ஒரு மாதிரி ரோடு சின்னதாயிட்டே போகுது. மார்க்கெட் மாதிரி இருக்கேடா. மார்க்கெட் தான். மார்க்கெட் தானா? ஏப்பா படிச்ச மாதிரி இருக்க. என்னப்பா இதுக்குள்ள ஒண்ணாத வந்து வீடியோ வரியேப்பா. அண்ணே கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நானும் போனேன். ஸோ இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறேங்கிறத நீங்களே பாருங்கள். லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் யுவர் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற சொல்கிற வரைக்கும் நான் வந்து நின்னேன். ஸோ அது பார்த்தோன்னா ஒரு வீட்டோட மாடி. ஸோ நானுமே கூகுள் மேப்பை நம்பி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சு ஸோ ஒரு வீட்டுக்கு மாடியில் போய் நின்னோன்னா பின்னாடி அந்த டெம்பிள் லைட்டாக தெரியுது, அவ்வளோதான். அதுக்கு போகிறதுக்கான வழி இங்கே கிடையாது. அந்த ரோடும் இது கிடையாது. முதல்ல அந்த கோயிலோட கேட்டே முதல்ல இந்த சைடு கிடையாது. அது வேற ஏதோ ஒரு ரோட்டில் இருக்குது. நிறுத்திட்டேன். அப்படியே இங்க குதிங்க. டேய் என்னடா பள்ளத்துக்குள்ள குதிக்க சொல்ற? இறங்கி போற படிக்கிட்டு இருக்கு. டேய் மூதேவி இதுல எப்படா பைக்ல போறது? பாருங்க, நீங்க இப்படியே பாதியிலே போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். சரி இது ரொம்ப ஷார்ட் ரூட். அப்படியே மேல போயிருவேன். கூகுள் மேப் ஷார்ட்கட்டுங்கிற பேரில் இந்த வீட்டுக்கு மாடியிலேருந்து என்னை குதிக்க சொல்லுது. இந்த கோயிலோட கேட்டும் இங்கே கிடையாது. கோயிலோட என்ட்ரன்ஸும் இங்கே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டோ ஹோம்ஸ் தான். நம்ம ஊருக்குள்ளேயே தெரியாத தெருக்குள்ளே போய் நம்ம சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கோன்னா நம்மளையே டவுட்டாக பார்ப்பாங்க. அப்போ சிங்கப்பூரில் காண்டோ ஹோம் சைடு போய் நம்ம நின்று, அதுவும் இங்கே இருக்க எல்லாமே ரிச் பீப்புள்ஸ் தான், நம்ம சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பெரிய இஷ்யூ ஆகும். எனக்கு மூதேவி வழியே இல்லையடா. புத்திஸ்ட் டெம்பிள் போகிறதுக்கு இங்கே என்ட்ரன்ஸே இல்லை அப்படிங்கவும் எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபோனெல்லாம் வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரீ மெயின்டெனன்ஸ் மேன் கிட்ட போய் புத்திஸ்ட் டெம்பிள் போகிறதுக்கு வழி கேட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காண்டோ ஹோம் சொசைட்டிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கும். அதை ஒரு கார்டு கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு வாட்ச்மேன் வேறு இருப்பார். அவரை தாண்டி நீங்கள் இவ்வளோ தூரம் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி அவங்களே ரொம்ப ஷாக் ஆக்கிட்டாங்க. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எங்க கேட்டும் இருக்குது. வாட்ச்மேன் அந்த ரூம்குள்ளே இருக்கிற விண்டோ வழியா யார் வர்றாங்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கார் ஓப்பன் பண்ணி விடுறதும் அவர் தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. நானே எந்த சைடாவது போய் ஏதாவது ஒரு வழியாவது கண்டுபிடிச்சிருவோன்னு நானே எல்லா சைடும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இங்கே வழியே கிடையாது. இப்படியா பள்ளம் மாதிரி இருக்கு? பள்ளம் மாதிரி தான் பள்ளம். இருக்கு.
எப்படியோ நம்ம வாட்ச்மேனை தாண்டி உள்ளே வந்துட்டோம். வெளியே வாட்ச்மேனை தாண்டி போகிறது பெரிய டாஸ்காக இருக்கும். எப்படிரா தப்பிக்க போற? நாங்கள் எப்படி உள்ளே வந்தோங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க கார்டை கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது நான் அவங்க கூடயே சேர்ந்து உள்ளே என்ட்ராயிட்டேன். இப்போ நம்ம வெளியே எக்ஸிட் ஆகுறதும் அதே மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ யார் வர்றாங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 பேர் நெக்ஸ்ட்டு வெளியே போகிறத பார்த்துட்டு அவங்க கூடயே சேர்ந்து நானும் வெளியே வந்துட்டேன். இந்த மேப்பில் தெரிகிற தெனமரா ப்ளே கிரவுண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. பேபி நல்லா விளையாண்டுட்டு டயர்டில் இருந்த மில்கை ஃபுல்லாக குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. ஃபோனில் சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி ஐஃபோன் தான் வச்சுருந்தேன், பட் கூகுள் மேப்பை தான் எப்போயுமே நான் ஃபாலோ பண்ணி போவேன். தெனமரா கெச்சி அவென்யூவில் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ இந்த ரூட்டில் இருந்து அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். ரொம்ப நேரம் நான் தேடினதுக்கப்புறமா இந்த ரோட்டில் ஒரு சைடில் மட்டும் போய் நின்று பார்த்தோன்னா அந்த கோயில் லைட்டாக தெரியுது. அந்த கோயிலோட கோபுரம் தெரியுது பாருங்களேன். எவ்வளவு பெரிய சவரு! தூரத்துல இருந்து பாக்குறப்ப சின்ன சவரா இருந்துச்சு, கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதுச்சவரு மாதிரிலடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் எடுக்கிறேன் பாரா, சூப்பர் ஸ்டார் கூட போட்டோம். ஃபைனலி கோயிலோட கோபுரம் தெரியுது, பட் போகிறதுக்கான வழி அங்கே கிடையாது. பாருங்கள் எத்தனை வீடு நடுவில் இருக்குன்னு, வழியே கிடையாதுங்க. பட் இதோட என்ட்ரன்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு ரோட்டில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஐஃபோனில் எல்லாமே எக்ஸாக்டாக காமிக்குது. ஸோ நானும் 1/2 ஹவருக்கு மேலே இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் எங்கே தான் இருக்குது, நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், ஃபைனலி டெம்பிள் எங்கே இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிறது தெனமரா கெச்சி அவென்யூ. ஃபைனலி அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். பிடோக் வாக் அப்படிங்கிற ரோட்டில் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கூகுள் மேப் முதலையே கொஞ்சம் கரெக்டாக காமிச்சிருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கி நம்ம அந்த கோயிலுக்கு நேராக என்ட்ரு ஆகிருக்கலாம். பட் கூகுள் மேப் ஷார்ட்கட்டுங்கிற பேரில் நமக்கு ரோடையே தப்பாக காமிச்சதுனால நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்க வேண்டிய நம்ம முந்தின ஸ்டாப்லேயே நம்ம இறங்கி அந்த சைடே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் அந்த சைடே சுற்றிட்டே இருந்துட்டோம். இந்த மேப்பில் நீங்களே நல்லா பாருங்கள், தெனமரா கெச்சி அவென்யூவில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இங்கே இருந்து நம்ம பிடோக் வாக்கை தாண்டி நம்ம அங்கே போகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் கூட நமக்கு ஆகும். என் பேபி வேறு இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. என்னத்தை குடிக்கிற? நெட்டையும் சார்ஜிங் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபோனில் சார்ஜ் 10% தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டெம்பிள் ரீச் பண்ணலாமா இல்லைன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போய் நம்ம வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டைம் யோசிச்சு என் பேபியை டக்குன்னு லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கு போய், அன்றைக்கி எனக்கு ஆக்சுவலி ஒரு பேட் டேனே சொல்லலாம். பிகாஸ் என் பேபியை லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னால் ஒரு லெவலுக்கு மேலே நடந்து வர முடியல. ஸோ தண்ணியும் நான் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. போயிட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர் 1 ஹவரில் வந்துருவோம்னு நினச்சிட்டு போனேன் நான். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. என் பேபியை லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் நிறைய இடத்துல நடக்க முடியாமல் அங்கங்கே நான் ரெஸ்ட் எடுத்து நடந்துட்டு வந்து நான் வீடு சேர்ந்தேன். அன்றைக்கி பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு எனக்கு அது. ரைட்டில் போகணுமா இல்லை பிரிட்ஜு மேலே போகணுமா, அதை சொல்லி தொலை. பிரிட்ஜுக்கு லெஃப்ட்டில் இறங்கணுமோ? பிரிட்ஜுக்கு லெஃப்ட்டில் இறங்கணும், கரெக்டு தானே? அட லோட் ஆகித்தோல. ஐயோ நடு ரோட்டில் வேறு நிற்கிறேன், எப்படி போகணும் சொல்லி தொலை சனினே. இந்த நம்மனா வேலைக்கு ஆகாது. ஆண்டை மேலே பாரத்தை போட்டு பிரிட்ஜில் ஏறிட வேண்டியதான். இந்தா நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தான் தப்பாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னா அகெயின் அது அதே ரூட்டை தாங்க காமிக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிடோக் வாக்குங்கிற ஏரியாவை அது காமிக்கவே மாட்டேங்குது. ஒரு கால்வாய் இருக்கிறத கூகுள் மேப் சொல்லல. அவங்க எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கே அப்படின்ற மாதிரி நேரா போனனாலதான் இந்த விபத்தும் ஏற்பட்டிருக்கு. அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் மேப் தான் கரெக்டா காட்டுதே அப்படின்னு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கார் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிருந்திருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஆழமா இருக்கு, கார் தண்ணிக்குள்ள இறங்குது, உடனே நம்ம வெளியே வந்துடணும்னு டக்குன்னு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அதனால எந்த ஒரு உயிர் சேதமும் எந்த ஒரு பாதிப்பும். கூகுள் மேப் சொன்ன மாதிரி தெனமரா ப்ளே கிரவுண்டை தாண்டி ரைட் கட் பண்ணோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டோ ஹோம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அது எனக்கு காமிச்ச டெஸ்டினேஷன் லொக்கேஷனு ஒரு வீட்டோட மாடி. நீங்களே பாருங்கள் கூகுள் மேப் எதை காமிச்சிருக்குன்னு. ஸோ அந்த வீட்டோட மாடியிலேருந்து என்னை குதிக்க சொல்லும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரைட்டா லெஃப்டா? அல்ல ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வண்டி அல்ல அல்ல சொல்கிறேன். எப்பவுமே பார்த்து ஓட்டணும், மேப்பை பார்த்துக்கிட்டே ஓட்டக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. எடுங்க அல்ல போ போ போ. என்ன நீ தெனமரா கெச்சி அவென்யூவை கூகுள் மேப் காமிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த சைடு ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வில்லேஜ் வரைக்கும் நாங்கள் டெம்பிளை தேடி வந்தோம். ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என் பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க போடுற மாதிரி வந்துட்டாங்க. அதனால தான் என் பேபியை தூக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா விளையாட விட்டுட்டு அங்கேயே நல்லா தூங்க வச்சுட்டேன். பட் அதோட ரோடு பாருங்கள், பிடோக் வாக்குக்கு நம்ம போகணும்.
மேப் வேஸ்ட் சனியை எதுக்கு இதை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுது, கூகுள் மேப் வந்து மெயின் ரோட்டில் காமிக்கிறது, பஸ் ஸ்டாப்பு, ட்ரெயின் இந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்பிட்டு நம்ம போயிடலாம். அதுவுமே 100% நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம ஒரு லொக்கேஷனை தேடி போகும்போது நம்ம கூகுள் மேப்பை நம்பாமல் அந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போகிறது நல்லது. கூகுள் மேப்பை நம்புறதை விட நம்ம ஆட்டோக்காரங்ககிட்டே கேட்டு போயிடலாம் போலயே. உங்களுக்கு பொத்திக்கிட்டு பைக் ரூட்டை கட்டலாம் போதும். பைக் கப்பல் ரூட்டு, ஃப்ளைட் ரூட்லாம் காட்டக்கூடாது. சரி, இப்போ பைக் ரூட்னா ரோட் ரூட்டை காட்ட சொல்றீங்க. ஆமாம், ரோட் ரூட்டை காட்டு. ரோட் ரூட்டை காட்ட. கூகுள் மேப்பில் போயிட்டு இது ராங்கான லொக்கேஷன் காமிக்குதுன்னு சொல்லிட்டு பின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் அது சேம் லொக்கேஷனை தான் காமிக்குது. அதே டெஸ்டினேஷன் திரும்பி போகணும் நீங்கள். ஆமாம், ரைட் எடுங்க, அந்த ரைட்ல திரும்பி போங்க. அவனே மறுபடியும் ரைட். இதை ஒருத்த போட்டு இந்த ஜெனரேஷனே காப்பாத்தி